வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இளநீர் இருக்குது. இளநீர் இயற்கையாக நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடலினுடைய சூட்டை குறைக்கிறதுக்கும் தாகத்தை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கும் இளநீரை வெயில் காலங்களில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இதனால் உடலில் எலக்ட்ரோலைட்டுகளை சீராக்கிறதுக்கு தொடர்ந்து காலையில் இளநீர் குடிக்கிறத நம்ம வழக்கமாக வைத்துக்கொள்ளணும். இதனால் நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் நமக்கு கிடைக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கப்பட்டு நீர் சத்து நிறைந்ததாக நம்மளுடைய உடல் மாற்றப்படும். ஸோ இளநீரில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கலாம். இளநீரில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் செரிமானம் நமக்கு சீராக இருக்கும். அதோடு இளநீரில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் செரிமான மண்டலத்தினுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நெஞ்செரிச்சல் போன்றவற்றை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இளநீர் நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்யும். கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகளும் நமக்கு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம். இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோலாக வைத்துக்கிறதுக்கும் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால பிபி லெவல் கண்ட்ரோலாக இருக்கும்போது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இறுக்கம் எதுவும் இல்லாமல் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. இதய துடிப்பு சீராக இருக்கிறதால இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை சேர்ப்பதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் உதவிகரமாக இருக்கக்கூடியது இளநீர். இளநீரில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரி மற்றும் அதிக நார் சத்து பசியை கட்டுப்படுத்தும். இதன் காரணமாக அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு குறையும். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுறதால நம்மளுடைய உடல் எடை ஃபஸ்ட்டு அதிகரிச்சுட்டே போகிறத கட்டுப்படுத்த முடியும். அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த இளநீரில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் ஒன்றாக இணைந்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை நமக்கு குறைத்து ஆற்றலாக மாற்றி நாம் விரும்பக்கூடிய அளவில் நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுப்பதற்கும் இளநீர் எடுத்துக்கலாம். இளநீரில் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஊட்டச்சத்து. உடலிலிருந்து கூடுதல் நீரை வெளியேற்றவும் டயூரிக்காக செயல்படுவதோடு சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் முன்னாடியே ப்ரிவென்ஷன் பண்ணுறதும் சிறுநீரக கற்கள் உருவாகி இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைத்து வெளியேற்றுவதும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீர் தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இளநீரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இம்யூன் பவர் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதால நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். இளநீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரல் எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் பண்புகள், அதாவது அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் எல்லாமே நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி போன்ற நோய்களும் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் வரக்கூடிய பாதிப்பும் நமக்கு குறையும். ஸோ எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாது நலமோடு இருக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே இளநீரை எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு இருக்கலாம். நச்சு நீக்கம் நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் பண்ணுறது, கழிவுகளை வெளியேற்றுவது இளநீர் தான். இளநீர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்களை, கனிம நச்சுக்களை அகற்றுவதோடு மோசமான செரிமானத்தின் காரணமாக குடலில் குவிந்திருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் வெறும் வயிற்றில் இளநீரை எடுத்துக்கொள்வது குடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றுவதன் மூலமாக அந்த நச்சு கிருமிகளால் நம்மளுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீக்கப்படும். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளையுமே நமக்கு இளநீர் வெளியேற்றுவதால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். சர்மமும் நமக்கு பொலிவு பெறும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது இளநீர். இளநீரில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உடலினுடைய உட்புற வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கோடைக்கால சூட்டை தணிக்கிறதுக்கும் செய்யும். மேலும் அதிக வெயிலால் சருமத்தில் ஏற்படக்கூடிய சொறி அல்லது அரிப்பு போன்ற இடங்களில் இளநீரை மேற்புறமாக தடவலாம். இது அதனுடைய தீவிர தன்மையை குறைச்சி தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் எல்லாமே நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கெல்லாம் நம்ம இளநீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இதயம் தொடர்பான பிரச்சனை, புற்றுநோய் வரைக்குமே எதிர்த்து போராடலாம். ரத்த
ஓட்டத்தை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கு இளநீரை வந்து எடுத்துக்கலாம். இளநீரில் இருக்கக்கூடிய அர்ஜினைன் என்ற சத்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உடலினுடைய அனைத்து உள்ளுறுப்புகளுமே சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படும். இரத்த ஓட்டம் நமக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்கும்போது, சீராக இருக்கும்போது இரத்தப்புறத்தமான ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை நமக்கு கடத்தி செல்லும். இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கிறதுல எந்த விதமான ரத்த ஓட்டம் தடைபடுவது போன்ற பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது. நம்மளுடைய உடலை வந்து நம்ம நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு இளநீரை எடுத்துக்கலாம். இளநீர் ஒரு இயற்கையான ரீஹைட்ரேட்டிங் பானமாக இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த விதமான ரசாயனங்களோ தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களோ எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எப்போது வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் நம்ம எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால தான் நம்ம கோடை காலத்தில் நம்மளுடைய உடல் வறட்சி எதுவுமே இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். தோள்களில் கூட நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும், சுருக்கம் எதுவும் ஏற்படாது. எனவே இந்த நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் இளநீரை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நிறைய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.